நம்ம ஊர்ல யாராவது திடீர்னு ஒருத்தர் முன்னேறிட்டா இல்ல நம்மளை விட ஒரு படி மேல போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்ற ஒரே ஒரு டைலாக் காலங்காலமா என்ன தெரியுமா? பரவாயில்ல விடு, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படிங்கிற டைலாக் தான். நமக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த டைலாக இத்தனை ஆண்டு காலமா பயன்படுத்திட்டு வரோங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு பெரிய உருவம் யானைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா சின்ன உருவமா இருக்கிற ஒரு பூனைக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இது கிடையவே கிடையாதுங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உண்மை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு லாஜிக்காவே யோசிச்சு பாருங்களேன். யானை காட்டுல இருக்கு, பூனை வீட்டுல இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இது ரெண்டுத்தையும் ஒண்ணு இணைச்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா காலப்போக்கில் இணைச்சு அது ஒரு ட்ராக்கு கொண்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு காரணம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அது மனிதர்களோட ஒரு ஆரோக்கியம் சார்ந்துள்ள ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு மாபெரும் ஒரு மருத்துவ ரகசியமே அது ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை யானை பூனை கதைக்கு ஒரு ஓரமா வைங்க. இப்போ உண்மையா அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்றேன். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நான் உங்கள் ஸ்ரீராம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த பழமொழி மூலியமா உண்மையான அர்த்தத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். உண்மையான பழமொழி கீழே தெரியுது பாருங்க. இதுதான்: ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். இதுதாங்க அதோட உண்மையான ஒரு பழமொழியே. இது அப்படியே காலப்போக்கில் யா போட்டு யானையாவும் பூ போட்டு பூனையாவும் ஆக்கிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஆ நெய்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இது ஆ பிளஸ் நெய் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறதுக்கு பசுமாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்குங்க. பசுவில இருந்து அப்படிதான் நமக்கு நெய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலதான் ஆ நெய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அதே மாதிரி பூ நெய்னா பூ பிளஸ் நெய் இந்த மாதிரி ஒரு பிரித்து எழுதுவோம் பாத்தீங்களா. இதுல பூவிலிருந்து கிடைக்கும் நெய், அதாவது தேன் சொல்லுவாங்க. இந்த பூவில இருந்தானே தேன் கிடைக்கும், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை தனியா வைக்கிறாங்க. இதோட உண்மையான தத்துவம் என்ன தெரியுமா? அதாவது மனிதர்களாகிய நாம ஒரு இளமை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு வலிமையா இருக்கணும், ஒரு பலமா இருக்கட்டும், எலும்புகள்லாம் பாத்தீங்கன்னா பலமா இருக்கட்டும் அப்படின்னு இந்த பசு நெய்யை சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஆணை உணவுல அதிகமா சேர்த்துக்கணும், நெய் அதிகமா சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வசி இந்த பழமொழியை மேல உள்ளத ஸ்டேட்மெண்ட்ல வைக்கிறாங்க. அதுவே வயசானதுக்கு அப்புறம், ரொம்ப வயசான காலத்துல இந்த 70, 80 இந்த மாதிரி ஒரு காலத்துல செரிமான சக்தி நமக்கு குறையும். அப்போதைக்கு வலுவா இருக்காது, உடம்பெல்லாம் வலுவா இருக்காது இல்லையா? செரிமான சக்தி குறையும் போது உடம்ப ஒரு ஆரோக்கியமா வச்சுக்க, அந்த டயட்டுக்கு தேன் தானே யூஸ் பண்றாங்க. அதனால இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க நெய்யை அப்படியே குறைச்சிட்டு தேனு பூ நெய்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை அதிகமா நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. அதுதான் இந்த பூ நெய் அப்படின்னு சொல்றது, அதாவது தேன் அப்படின்னு சொல்றது. இதுதான் நெய்க்கு ஒரு காலம், அப்படி ஒரு காலம் வந்தா நீங்க நெய் சாப்பிட்டு ஒரு காலத்துல இருந்தீங்க அப்படின்னா தேன் சாப்பிட்டு ஒரு காலத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க உண்மையான அர்த்தமே. இளமையில பசு நெய்க்கு ஒரு காலம் வந்தாலும் முதுமையில தேனுக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான ஒரு இது. இவ்வளவு பெரிய மருத்துவத்தோடைய உண்மையை அப்பயே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காலப்போக்கில் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் நம்மளை விட்டு முன்னேறிட்டா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் இப்ப ட்ரெண்டாவும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையான காரணம் நம்ம சின்ன பிள்ளையில இளமையில ஒரு காலத்துல இருந்தா முதுமையில நீ இப்படிதான்டா இருந்தாகணும், அப்ப நெய்னா இப்ப தேனை சாப்பிட்டதால உடம்பே நீ உடம்பணியை வச்சுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சிம்பிளா சொன்ன ஒரு முன்னோர்கள் சொன்ன விஷயத்த இவங்க அப்படியே ட்ரெண்டியா மாத்தி வச்சிருக்காங்க. நெய்னா அதை யானையாக்குனது மட்டும் இல்லாம பூ நெய்ன்னு சம்பந்தமே இல்லாம பூனையை கொண்டு இது ரெண்டு ஜீவனுக்கு என்ன சம்பந்தமே தெரியாம அதை உள்ள கொண்டு இந்த பழமொழியை புதுசாவே இவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி பழமொழிகளுக்கான அர்த்தங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த வீடியோ நம்ம செப்பரேட்டா இதை யோசிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் ப்ரோ எனக்கு தெரியும், நீங்க சொல்லிதான் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். இன்னொரு ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியா இருக்கட்டும், இல்ல பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சிறப்பா சொல்லிக்கிட்டே இருக்கோம். டெய்லியும் ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ இன்னும் நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.